இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி நீங்கள் தியானிக்க சொல்கிறோம். ஆண்டவர் யோவேல் புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார் பாருங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரத்திலே, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் ஸ்தோத்திரம் இன்னும் 10 வருஷங்களின் பலனை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நாம் கீழ்ப்படியாமல் போகும்பொழுது, ஆண்டவரோட வார்த்தைக்கு நம்ம செவிகொடாமல் போகும்பொழுது, சில கஷ்டங்கள், சில சூழ்நிலைகள் நிமித்தமாக நமக்கு பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் எட்டுக்கிளியை போல காரியங்களும் வந்து நம்முடைய விளைச்சலை, நம்முடைய வருமானத்தை கெடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் என்று சொல்கிறார். திரும்பவுமாக ஆண்டவர் நமக்கு அளிக்கக்கூடும். நமக்கு எந்த காரியத்தை நம்ம இழந்திருக்கிறோமோ, ஒருவேளை நீங்கள் சுகத்தை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய நகையை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்தை நஷ்டப்பட்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் அநேக துன்பங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் திரும்ப உங்களுக்கு அளிக்க முடியும். அதே போல் ஆண்டவர் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு, 61:7, உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லுகிறார். ஆகையினால் என்ன சொல்கிறார், உன்னுடைய சந்தோஷத்தில் நீ உன்னுடைய பாகத்தில் சந்தோஷப்படுவாய் அப்படின்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சுதந்திரத்தில் உனக்கு இரட்டிப்பான சுதந்திரம் உண்டு சொல்லுகிறார். நித்திய மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் யோவேல் 2:26 சொல்கிற போது, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. முதலாவது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். 2வது உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும், யோவேல் புஸ்தகத்தில் சொல்கிறார். 3வது பாருங்கள், சிலுவையில் அவர் வெற்றி எல்லாவற்றை வெட்டி சிறந்து விட்டார். அதை நம்ம விசுவாசத்தோடு தியானிக்க வேண்டும். 4வதாக பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். 5வதாக கர்த்தரை கனம் எண்ண வேண்டும். 6வது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். 7வது கொடுக்க வேண்டும். பாருங்கள், என் வாழ்க்கையில் என்னுடைய மகனுக்கு பீஸ் கட்ட வேண்டியிருந்தது போது, முதல் வருடத்தில் பீஸ் கட்டும் பொழுது ஒரு சின்ன ஒரு பவுன் நகை இருந்துச்சு. அதை பேங்கில் 25,000 ரூபாய்க்கு வச்சு அதுக்கு ஒரு வாங்கின கடன் அடைச்சோம். ஆனால் அங்கேயும் வட்டி கட்ட வேண்டியாயிருச்சு. விற்ற இடத்துலையும் அதை விட கம்மியாக விற்று ஸ்தோத்திரம் அந்த மேற்கொண்டு பணத்தை போட்டு 60,000 பீஸ் கட்டணும். ஆனால் ஆண்டவர் சந்தித்தார், வந்து எல்லா பணத்தையும் ஆண்டவர் சந்தித்தார். அதுக்கப்புறமாக அதுக்கு அடுத்த வருஷத்தில் என்ன சொல்கிறாரு, நீ உன்னுடைய மகனுடைய பீஸுக்கு நீ என்ன செய்யணும், நீ விதைக்க வேண்டும் என்று சொன்னார். நானும் கூட அநேக ஊழியர்கள் கொடுத்துருக்குறோம். ஆனாலும் கூட ஒரு 10,000 கொண்டு போய் ஒரு ஊழியக்காரருடைய மகனுடைய படிப்புக்கென்று கொடுக்கும்படி ஆண்டவர் செய்தார். நான் போய் கொடுத்துட்டு பாருங்கள், ஒரு 4-5 மாதம் காத்திருந்தேன். அதுக்கு உண்மைதாகவும் ஒரு தேவைகள் இருந்தது. அந்த தேவையை கர்த்தர் சந்தித்தார். இந்த 4 மாதம் கரெக்டாக ஒரு 3 மாதம் கழித்து மகனுடைய பீஸ் கட்டணும் வந்த பொழுது, அந்த 10,000 ரூபா அந்த படிப்புக்கென்று இன்னொரு ஊழியக்காரருடைய மகனுடைய படிப்புக்கென்று வதைத்தது இப்போ 65,000 ரூபா 70,000 ரூபா எனக்கு ஆண்டவர் கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அதிலிருந்து தசமாகம் கொடுக்கும்படி ஆண்டவர் செய்தார், காணிக்கை கொடுக்கும்படி செய்தார். பாருங்கள், ஆண்டவருக்கு நம்ம விதைக்கும் பொழுது, கொடுக்கும் பொழுது கர்த்தர் திரும்பவுமாக நமக்கு கொடுத்து விடுகிறார். ஆகினால் போன வருஷம் நான் சரியாக கொடுக்காதனால பாருங்கள், அந்த ஒரு சின்ன ஒரு பவுன் நகை இருந்தாலும் அதை விற்று பீஸ் கட்டி அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இந்த வருடத்தில் கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுது கர்த்தர் 100 மடங்கு பலனை தந்தார். லூக்கா 6ஆம் அதிகாரம் அதில் ஆண்டவர் சொல்லும்போது 38ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அது ஓவர்ஃப்ளே ஆகி ரன்னிங்கில் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு. இன்னும் கொடுங்கள், நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் கொடுப்பார். அது ஏற்ற வேளையில் உங்கள் மடியில் யுவர் லேப், அது வந்து ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் தேவையான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வந்து அந்த பணத்தை நமக்கு கொடுப்பார். ஆமேன். அந்த கரெக்டான நேரத்தில் நம்முடைய லேபில் போட்டு வச்சுருவார், நம்முடைய அந்த மடியிலே கொண்டு வந்து போடுவார்கள். இன்னுமா மெஷர், அந்த நம்முடைய தரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஃபார் வித் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆர் யூஸ் இட் வில். பாருங்கள், நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ, யூஸ் இட் வில், நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே நமக்கு வரும். நம்ம எந்த ஸ்டாண்டர்டில் கொடுக்குறோம் கர்த்தருக்கென்று. இப்போ ஏழை விதவி கொடுத்தாங்க, அவங்க ஜீவனத்துக்கு இருந்ததெல்லாம் கொடுத்தாங்க. பணத்தை பற்றி சொல்லலை, நம்ம எவ்வளோ கொடுக்குறோங்கில்ல, நம்ம ஆண்டவருக்கு பெஸ்ட்டானதை கொடுக்கறதுக்கு நம்முடைய மனசு வரணும். அல்லேலூயா. அந்த பணக்காரெல்லாம் கொழுமையிலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் அதை கொடுக்குறதையும் கர்த்தர் பார்க்குறாரு, இல்லைன்னு சொல்லலை ஆண்டவர். ஆனாலும் அவள் இருக்கிறதையும் போட்டாள், அவள் பெஸ்ட்டை எடுத்து போட்டாள் ஆண்டவருக்கென்று. அவள் போடாமல் போகவில்லை, கர்த்தருக்கென்று போட்டாள். அதே போல் நம்ம ஆண்டவருக்கென்று உங்கள்கிட்ட இருக்க உங்கள் மனசு தாராள குணமாக ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வரும் பொழுது, நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளோ திரும்ப கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய இருதயத்தின் அளவையும் பார்க்குறார்.
இன்னுமா நாம் எவ்வளவு தியாகம் பண்ணி கொடுக்குறோம் என்பதையும் ஆண்டவர் பார்க்கிறார். அப்பொழுது கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று ஒரு பங்கை நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்க. ஓரல் ராபர்ட் என்கிற மனிதர் ஒரு சாட்சியில் சொன்னார் பாருங்கள். அவர் ஒரு இளமையாக இருக்கும் பொழுது அவருக்கு மிகுந்த கஷ்டம் வந்துச்சு. ஒரு விசுவாசி வீட்டில் வாடகைக்கு இருக்கிறார். அங்கே விசுவாசி வீட்டில் வாடகை கூட இல்லை, அவங்க விசுவாசி வீட்டில் ஒரு பகுதியில் ஒரு பெட்ரூமில் ஒரு ரூமில் ஒதுக்கி அங்கே குடியிருக்கிறார். பால் வாங்கினாலும் அந்த விசுவாசி வீட்டில் இருக்கிற பாலை தான் எடுத்து தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கணும். அப்போ மனைவி சொன்னாங்களா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல ஒரு வீடு பிடிச்சி நீ வந்து கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இவரும் அன்றைக்கி மறுநாள் ஒரு முடிவெடுத்து ஆலயத்துக்கு போயிருக்கார். ஒரு ஆலயத்தில் ஒரு பாஸ்டராக இருக்கிறார். போனால் அந்த பாஸ்டர் அங்கே சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை, அது ஒரு சின்ன தொகை தான். கொடுத்த உடனே அவர் முடிவெடுத்து அந்த தொகையில் ஒரு பெருந்தொகையை எடுத்து அந்த ஆலயத்தினுடைய வேலைக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து அந்த மனைவி ஒரே சத்தம், இங்கேயே கஷ்டமாக இருக்குது, பிள்ளைக்கு பால் வாங்க கூட காசுலாம் சூழ்நிலை இருக்குது, இருக்கிற பணத்தை எடுத்து பெருந்தொகையை கொடுத்துட்டு இருந்தீங்களே, வருஷம் வந்து 2 பேர் பிரிஞ்சே தனியாக படுத்து தூங்குறாங்க. இவரும் தூங்கிட்டார். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எனக்கு தருவீங்கன்னு சொல்லி விசுவாசின்னு படுத்துட்டார். அதே இவர் படுத்த நேரத்தில் அந்த ஆலயத்தில் இருந்த இன்னொருத்தர், அவர் ஒரு வியாபாரிக்கு ஆண்டவர் அவர் தூங்கிக்கிட்டு இருந்தவரை எழுப்பி ஓரல் ராபர்ட்டுக்கு போய் உன்னுடைய காணிக்கை கொடுன்னு சொல்லி அவர் வற்புறுத்தியிருக்கார். பாருங்கள், அவர் தன்னுடைய பணத்தை அந்த காலத்துலலாம் ஒரு டின்னுக்குள்ளே வச்சு மரத்துக்கடியில் புதைச்சி வச்சுருப்பாங்க. $1, $100, $200, $400. அப்போ அங்கேருந்து $400 அவர் தூக்கமே வரலை. போய் எப்படியாவது மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது. பாருங்கள், அந்த $400 எடுத்து கொண்டு போய் ஓரல் ராபர்ட் கையில் போய் நைட்டு போய் எழுப்பி, என்ன அவர் இன்னும் இந்நேரம் வந்திருக்கீங்கன்ட்டுருக்காரு, வேறு என்ன செய்ய, தூக்கமே வர மாட்டுது, ஓரல் உனக்கு இந்த ஆண்டவர் கொடுக்க சொன்னான்னு சொல்லி $400 கொடுத்தேன். அப்போயே அது $1,00,000 பெறும். பாருங்கள், கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் கர்த்தருக்கென்று தியாகமாய் கொடுக்க 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 ஊழியங்களுக்கு செய்ய செய்ய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நமது பிள்ளைகள் பொருளாதாரத்தில் பாரத்தோடு இருக்கலாம்ப்பா. இப்பொழுது பொருளாதாரத்தில் ரிலீஸ் உண்டாவதாக. இந்த செய்தி கேட்குறபடி பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தருக்கென்று கொடுக்கும் பொழுதும், ஆண்டவரே தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதும், பரிசுத்த ஆவியானவர் உமது பிள்ளைகள் செய்கிற பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, வேலைகளை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையிலும் உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன ஊழியம் செய்தாலும் சரி, என்ன காரியம் செய்தாலும் ஆசீர்வாதம் உண்டாவதாக. கடனெல்லாம் அடைக்கப்படுவதாக. இவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. கர்த்தருக்கு கொடுப்பதற்கு விதையும் அதிகமாக இவர்களுக்கு உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. அப்படி நாமத்தினால் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் அது பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பார்களாக. உன் ஆகாரத்தை வேறொன்னுக்கு கொடேன் என்று சொன்னீங்களப்பா. உனக்குரிய பங்கு உண்டு, உனக்கு ஒரு சுதந்திரத்தை ரெட்டிப்பாய் நீ அனுபவிப்பாய் என்று சொன்னீரே. இந்த பூமியில் கர்த்தர் அருளின ஆசீர்வாதங்கள் உமது பிள்ளைகள் மேலே இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருவதாக. விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது விசுவாசத்தை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமீன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமீன்.